இங்கே ஃப்ளோரிடாவில் வின்டர் முடிஞ்சு ஒரு 4-5 வாரமாக நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சருமே கான்ஸ்டண்ட்டாக 75 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் கீரையுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி தண்டுக்கீரை பறிக்கலாம், நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்டுக்கீரை. அது வந்து லெமன் ட்ரீ பக்கம் கொஞ்சம் இருந்தது. இது வந்து ஆரஞ்சு ட்ரீ கீழே இவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். தண்டுக்கீரைக்கெலாம் ரொம்ப இடம் தேவையில்லை, ஏதாச்சும் ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே போதும். நான் ஒரு 7-8 வருஷமாக கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீரோட விதை வந்து மலையிலையும் காற்றுலையும் எல்லா இடத்துலையும் பரவிருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ டெய்லி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, ஸோ கீரை சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்றைக்கி தேவையான கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ கீரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்றைக்கி எங்களுக்கு கூட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கீரை நம்ம கடையில் வாங்கினோன்னா அட்லீஸ்ட் $4 ஆச்சு ஆகும் இந்தியன் ஸ்டோரில். அதுவும் நம்ம இந்தியன் ஸ்டோரில் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே கொஞ்சம் வாடி தான் இருக்கும். நீங்கள் கீரையோட தண்டு மட்டும் எடுத்து நீங்கள் தரையில் தொட்டியில் நட்டு வச்சாவே சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு இன்றைக்கி கூட்டுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி.